சிறகடிக்க ஆசை சீரியலில் ரோகிணிக்கு ஃப்ரெண்டாக வித்யா ரோல் நடிக்கிறவங்க தான் ஸ்ருதி நாராயணன். ரீசெண்டாக இவங்களோட அந்தரங்க வீடியோ லீக் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு வீடியோ சமூக வலைத்தளங்களில் ஷேர் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. சினிமாவில் நடிக்கிறதுக்கு சான்ஸ் தரதா சொல்லி இவங்களை ஏமாற்றி ஆடிஷன் வைக்கிறோம்னு வீடியோ காலில் ஆபாசமான செயல்களை பண்ண வச்சு அதை ரெக்கார்டும் பண்ணி மர்ம நபர் ஒருவர் அந்த வீடியோவை இணையதளத்தில் லீக் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. சிலர் இது ஒரு ஏஐ வீடியோ அப்படின்னும் டீப் ஃபேக் டெக்னாலஜி மூலமாக இந்த வீடியோ உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வீடியோ சம்மந்தமாக ஸ்ருதி நாராயணன் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்காம அமைதியாக இருந்தது சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ருதி நாராயணன் அவங்க ஆக்டிவாக இருக்கிற சோஷியல் மீடியா பேஜான இன்ஸ்டாகிராமை ப்ரைவேட்டில் போட்டிருந்தாங்க. இந்த நிலையில் இப்போது மீண்டும் ஸ்ருதி நாராயணன் அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ப்ரைவேட் அக்கௌண்ட்லேருந்து பப்ளிக்கு மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தரோட உடல் அமைப்பு, உடல் அசைவு, குரல் எல்லாத்தையும் ஏஐ மூலமாக உருவாக்கலாம் அப்படின்னும் அது எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னும் ஒரு வீடியோவை இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஷேர் பண்ணி இன்டைரக்டாக அந்த ஆபாச வீடியோ ஒரு ஏஐயால் உருவாக்கப்பட்ட வீடியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் ஸ்ருதி நாராயணன் நேரடியாக இப்போது விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னை பற்றி தப்பாக பேசி வீடியோ போடுறதெல்லாம் உங்களுக்கு ஜோக்காக இருக்குது. ஆனால் எனக்கும் என் கூட இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலை. குறிப்பாக எனக்கு இது ரொம்பவே கஷ்டமான காலம். இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நானும் ஒரு பொண்ணு தான், எனக்கும் ஃபீலிங் இருக்குது, என் கூட இருக்கிறவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லாரும் அதை ரொம்பவே மோசமாக்குறீங்க. உங்கள் எல்லாரையும் நான் கெஞ்சி கேட்குறேன், இந்த விஷயத்தை காட்டுத்தீ மாதிரி பரப்பாதீங்க. இல்லை உங்களுக்கு வீடியோ பார்க்கணும் அப்படின்னா உங்கள் அம்மா, அக்கா, தங்கச்சி, கேர்ள் ஃப்ரெண்டு இவங்கள பாருங்கள். அவங்களுக்கு என்ன மாதிரி தான் உடம்பு இருக்கும். போய் அவங்க வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது ஒரு மனுஷனோட வாழ்க்கை, விளையாடுற விஷயம் இல்லை. பாதிக்கப்பட்டவங்களை மட்டுமே குறை சொல்லி நிறைய போஸ்ட்டும் கமெண்ட்ஸும் நான் பார்க்குறேன். ஆண்களை பார்த்து கேட்குறேன், ஏன் எப்பயுமே ஒரு பெண் மீது மட்டும் கேள்வி கேட்குறீங்க? அந்த வீடியோவை இப்படி லீக் பண்ணுறவங்களையும் அதை ரசித்து பார்க்குறவங்களையும் ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? இப்படி பண்ணுறதுக்கு ரொம்பவே கேவலமாக அருவருப்பாக இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, எல்லா பெண்களுக்குமே ஒரே மாதிரியான உடல் அமைப்பு தான். உங்கள் அம்மா, அக்கா, தங்கச்சி, மனைவின்னு எல்லாருக்கும் இப்படி தான் இருக்குது. நீங்கள் பார்த்து ரசிக்கிறதுக்கு அது வெறும் வீடியோ மட்டும் கிடையாது, ஒருத்தரோட மனநிலை மற்றும் வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. ஏஐ மூலமாக உருவாக்கப்படுற வீடியோ ஒருத்தரோட வாழ்க்கையவே நாசமாக்குது. நீங்கள் அதை பார்க்குறீங்கன்னா பிரச்சனை உங்ககிட்ட தான். முதல்ல லிங்க்ஸ் கேட்குறதையும் ஷேர் பண்ணுறதையும் நிறுத்துங்க. முடிஞ்சால் மனுஷனாக இருங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு உண்மையான வீடியோவோ இல்லை டீப் ஃபேக் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண வீடியோவோ அதை லீக் பண்ணுறதும் ஷேர் பண்ணுறதும் மிகப்பெரிய குற்றம் அப்படின்னும், அதை பண்ணுறவங்க மேலே பல பிரிவுக்கு கீழே நம்ம சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னும் ஸ்ருதி நாராயணன் இந்த வீடியோ லீக் ஆனதை பற்றி சொல்லி இப்படி வீடியோவை ஷேர் பண்ணால் எப்படியெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஐ ஒருத்தரோட வாழ்க்கையை நாசமாக்குதுன்னு ஸ்ருதி மென்ஷன் பண்ணி ஷேர் பண்ணப்பட்டிருக்க அந்த வீடியோ ஒரு ஏஐ மூலமாக தான் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நேரடியாகவே பதில் சொல்லியிருக்காங்க.